நினச்சேன், ஐயோ ஐயோ ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு நானே என்னைய திட்டிக்கிட்டேன். என்ன மேட்ருன்னா, இன்றைக்கி ஒரு சரியான சம்பவம். நான் நினச்சி கூட பார்க்கல. ஏற்கனவே இந்த கையில் எனக்கு செம்ம போன வாரம்னு நினைக்கிறேன், இந்த கையில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிடுச்சு வேலை செய்யும்போது. ஸோ உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிடுச்சு. இன்றைக்கி ஓ மை காட் செம்ம ரஷ்ஷு. ஸோ செம்ம ரஷ்ஷு. என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன பண்ணேன், ஓ மை காட் கிளியும், அதாவது ஆளுங்க நிறைய வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணும்போது எண்ணெய் அந்த பேனில் இருக்க எண்ணெயை மறந்துட்டேன். ஸோ பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதை மறந்துட்டேன். அப்படி தூக்கி அப்படி மேலே வச்சேன். ஓ மை காட் கையிலே அப்படியே ஊற்றிடுச்சு. ஸோ இந்த கை ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. ஓ மை காட். ஸோ அப்படி இருக்கிறதப்ப இன்றைக்கி இது கையில் ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே எதுக்கா இப்படி பண்ணேன், இதை பார்த்து வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு நானே என்னை கேட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன், என்னடா இந்த கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இது நான் இப்போ மெடிசன் போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கையில் பட்டது கொஞ்சம் லைட்டாக தான் பட்டுச்சு, ஆனால் இதே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஆனால் அதை விட இது கொஞ்சம் நிறையவே பட்டுருச்சு, தாங்க முடியாத அளவு வலி. சரி ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன், ஓகே ஒர்க் பண்ணு, ஆனால் அதுக்கப்புறம் உடம்பு முக்கியம் அப்படின்னு நானே எனக்கே சொல்லிக்கிட்டேன். ஓ மை காட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நான் ஸ்லோவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் எனக்கே சொல்லிக்கினேன், ஓகே இனிமேல் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணு, பார்த்து நிதானமாக ஒர்க் பண்ணி. ஏன்னா உடம்பு இருந்தால் தான், எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி உயிர் இருந்தால் தான் மற்ற எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா இந்த கை அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிருச்சு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, இந்த லைட்டிங்க்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்படியே இந்த கை ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த இடமே எனக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு. அப்படியே அந்த ஸ்கின் செகண்ட் டிகிரி பேர்ன்னு சொல்லுவாங்களா, அந்த லெவலுக்கு போயிடுச்சு. நான் நினச்சேன், ஐயோ ஐயோ ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு நானே என்னைய திட்டிக்கிட்டேன். சரி ஓகே, when you work is passionate, this is a gift அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய 2 கையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பேர்ன்ஸாக தான் இருக்கும், பேர்ன்ஸ் அண்ட் கட்ஸாக தான் இருக்கும். ஸோ எந்தளவு என்னோடய ஒர்க்கை நான் பேஷனேட்டாக பண்ணுறனோ அதை விட நான் பார்த்துக்கணும். நார்மலாக எனக்கு செல்ஃப் லவ் அதிகம். ஆனால் எனக்கு இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்னே திட்டிக்கிட்டேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணுறேன், கொஞ்சம் பொறுமையாக பண்ணு அப்படின்னு நானே என்னை திட்டிக்கிட்டேன். ஸோ அதான் உண்மை. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, என்னோடய இதை வந்து அப்படியே ஃபுல்லாக போனது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஓ மை காட், லெட்ஸ் see. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா அவங்க நான் காமிக்கிறேன் எந்தளவு, அதாவது செகண்ட் டிகிரி பேர்ன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட என்னால் தாங்கவே முடியல, அந்தளவு கிட்ட வலியாக இருந்துச்சு. பட் இப்போ ஓகே, இப்போ கொஞ்சம் ஓரளவு ஓகேயாக இருக்குது எனக்கு. ஏன்னா கொஞ்சம் மெடிசன் அதெல்லாம் போட்டு ரேப் பண்ணி கொஞ்சம் ஓரளவு ஓகேயாக இருக்குது. இதுக்கப்புறமாவது நான் நிதானமாக வேலை செய்வேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க் அப்போ கொஞ்சம் பீஸ்டாக மாறிடுவேன். என்ன பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அது ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறதுலாம் பிடிக்காது. அப்படியே ஃபாஸ்ட்டாக டக் 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 டக்னு பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதோட விளைவு தான் இன்றைக்கி இப்படி இருக்குது. நான் 4 வருஷமாக இங்கே ஃப்ரான்ஸில் கிச்சன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செஃப்பாக இருக்கேன். ஸோ எனக்கு இப்படி நடந்ததே இல்லை. ஏன் அதுவும் இந்த சம்மரில் வந்து இந்த நம்ம என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரில. ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரில. எனக்கு இப்படி ஆனதே இல்லை. மேபி அங்கங்கே ஆகிருக்கும், பட் இந்த மாதிரி ஆனது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த கையே எனக்கு போன வாரம் ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா தெரில, மேபி நான் ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இது தாங்க முடியாத அளவு, மை காட்.
ஒர்க்கு முக்கியம்தான், ஆனால் அதை விட உடம்பு முக்கியம், உயிர் முக்கியம். எனக்கு நான் முக்கியம். ஸோ இதுக்கப்புறமாச்சும் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக வேலை பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேலை பண்ணுறா, பொறுமையாக பண்ணு. ஸோ ஓகே காய்ஸ், இதான் அந்த வீடியோ. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நீங்கள் அப்படி உங்கள் ஒர்க்கில் ஏதாச்சும் இப்படி ஆர்வக்கோளாராக பண்ணுறீங்க, இல்லது உங்களோட ஒர்க்கில் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்கன்னா, முதல்ல உடம்பு முக்கியம், உயிர் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும். ஸோ டேக் கேர் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப் அண்ட் நோ லிமிட் ஆஃப் யூ. ஓகே, லெட்ஸ் பீஸ் அவுட். அண்ட் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், ஸ்டே டியூன்.